அனைவருக்கும் வணக்கம். புறாக்களுக்கு கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் கொடுத்து அதுக்கான ஃபீட்பேக்கை நம்ம கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கேட்கலாம் வாங்க. ஆமாம் சார், புறாக்காக தான் வாங்கியிருந்தேன். நானே என் ஃப்ரெண்டும் பாதி போட்டு வாங்கினோம். யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான் வாங்கினோம். அப்படி தலை சுற்று இருந்துச்சு, அதுபோக சளி 1-2 இருந்துச்சு. சளி 2 நாள் 3 நாளில் க்யூர் ஆகிடுது. தலை சுற்று இருக்கிறதுன்னு அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப நாளாக இருந்தது. நீங்கள் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடியே 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே தலை சுற்று இருந்துச்சு. அதனால் நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னா சரியாகாது அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் வர்றேன். லேட் ஆகுமா என்னன்னு தெரில. மற்றபடி சுக்கா இருந்தது, 2-3 புறாவுக்கு சுக்கா இருந்தது. 2 நாள் தொடர்ந்து கொடுத்தேன், சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இறை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, எலும்பு சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அதுபோக இப்போ 2-3 நாளாக சளி இருக்குது ஒரு புறாவுக்கு. தொடர்ந்து 3 நாளாக கொடுத்துட்டு வர்றேன். அது ஒன்று மட்டும் நான் இப்போ தான் கொடுத்துட்டு வர்றேன், இன்னும் ரெடி ஆகலை. எனக்கு அவருக்கு பாதின்றனால பத்தலை சார். இப்போ வாங்குறது நான் தனியாக தான் வாங்குகிறேன். அவருக்கு இன்னும் தீரலை. அவர் தீர்ந்தோன்னு இன்னொன்று அவர் வாங்குறேன்னாரு. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா இந்த அடுத்து ஏதாவது நோய் வரும்போது தான் சார் தெரியும். ஏன்னா டெய்லி ஊற்றிட்டு இருக்கேன் தண்ணியில், இப்போதைக்கு எதுவும் வரல. சுக்காவும் சளியும் நல்லா க்யூர் ஆகுது சார். நல்லா சுற்று புதுசாக எதுவும் வரல. வந்தால் இனிமேல் கொடுத்து பார்க்கணும் சார் எப்படி இருக்குது. சுக்கா வந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்தீங்களா எந்த மருந்து? அது என்னது, இம்யூனிட்டி பவர். அதை மட்டும் 2 ml கொடுத்தேன் காலைல வெறும் வாயில. அப்புறம் நான் வேறு எதுவுமே கொடுக்கவே இல்லை. திரும்பி மறுநாள் அதே மருந்து 2 ml கொடுத்தேன். அப்புறம் 1-2 இறை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. திருப்பி 3ஆவது நாள் அதே மாதிரி 2 ml கொடுத்தேன். அது 3 நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுவாகவே இறை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 5-10 நாள் கழிச்சு செக் பண்ணி பார்த்தேன், சுக்கா சரியாக இருந்துச்சு. இப்போ நல்லா இறை எடுக்குது, உடம்பு நல்லா போட்டுருச்சுண்ணே. நண்பர்களே, இந்த இயற்கை மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகள் மூலமாக நமக்கு புறாக்களுக்கு வரும் நோய்களை தடுக்கலாம். வந்த நோய்களையும் நம்ம சரி செய்து புறாக்களை காப்பாற்றலாம். ஸோ உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைன்னா நீங்கள் மேலே கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.